வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிவிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். தூக்கம், துக்கம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்மளால் சொல்ல முடியுமா? துக்கம், தூக்கம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு துணை எழுத்து தான். துக்கமாக இருந்தால் தூக்கம் வராது, தூங்கி எழுந்திரிச்சிட்டா தூக்கம் இருக்காது. இதற்கு ஒரே ஒரு துணை எழுத்து தமிழில். துக்கம், தூக்கம். அந்த துக்கத்தில் இருக்க பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டுட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும். அந்த துணைக்கால் யார், எது, என்ன, அதுதான் நம்முடைய பிரச்சனையே. இப்போ நல்லா தூங்கி எழுந்திரிச்சவங்களுக்கு எந்த விதமான சலனமும் இருக்காது, அவருடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். தூக்கம் என்பதே நம்முடைய வாழ்க்கையை அமைதியாக கழிப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறைதான். அதை குறித்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்குது பாருங்களேன். தூங்கி எழும்பொழுது புதிதாய் பிறப்பது புதிய நாள் மட்டுமல்ல. தூங்கி எழும்பொழுது புதிதாய் பிறப்பது புதிய நாள் மட்டுமல்ல, புதிதாய் பிறக்கும் நாமும் தான். புதிதாய் பிறக்கும் நாமும் தான். நினைவில் கொள்ளுங்கள், புதிய நாம் தான் கடந்த காலத்தின் குப்பைகளை சுமந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். கடந்த காலத்தின் குப்பைகளை சுமந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் குப்பை தொட்டியாய் இல்லாமல் மகிழ்ச்சி தொட்டியாய் மாறுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய கண் விழிப்பு உண்மையிலேயே கருத்து மிக்கதாக மாறிவிடும். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஏதோ தனிமையாக, பிரச்சனையாக, எந்த விதமான ஆதாரமும் இல்லாதது போன்ற மிக கடினமான சூழ்நிலையில் கண் விழித்து பார்த்தால் அன்றைய வாழ்க்கை முழுவதுமே கடினமாகத்தான் இருக்கும். நாம் கண் விழிக்கும் பொழுது மகிழ்ச்சியாக கண் விழிப்போம். நம்முடைய உடல், உள்ளம் எல்லாமே மகிழ்ச்சியாக பேணப்படும் அளவிற்கு நம்முடைய கண் விழிப்பு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், துக்கத்திற்கும் தூக்கத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஒரே ஒரு துணைக்கால் தான். அது யாராக இருக்கும், என்னவாக இருக்கும், எதுவாக இருக்கும், நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் பலரும் அந்த துக்கத்தை மறைத்து தூக்கத்தை மேற்கொள்வதற்கு பல விஷயங்களை தேடி தேடி அலைகிறாங்க. மதுவை தேடி அலைகிறார்கள், மாதுவை தேடி அலைகிறார்கள், அல்லது உணவை தேடி அலைகிறார்கள். உடலுக்கு எதெல்லாம், மனதுக்கு எதெல்லாம் தீமை விளைவிக்குமோ அவற்றையெல்லாம் தேடி அலைகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நமக்குள்ளேயே நம்ம கூடவே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நமக்கு துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், உறவுகள், நட்புகள், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், நமக்கு கிடைத்த நல்ல புத்தகங்கள், நம்முடைய நல்ல நினைவுகள், மகிழ்ச்சிகரமான நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலங்கள், இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நன்றாக உறங்கி எழுவதற்கு பக்குவப்பட வேண்டும். இல்லாததை குறித்து ஏங்கி தவித்து, நடக்காததை நினைத்து அங்கலாய்த்து நம்முடைய தூக்கத்தை கெடுத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை துக்கமாகத்தான் மாறும். எனவே இந்த சிந்தனையை தயவு செய்து மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். துக்கத்திற்கும் தூக்கத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஒரே ஒரு துணைக்கால் தான். அந்த துணைக்காலாக நான் யாரை, எதை, என்ன பிரச்சனையை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து அலசி பார்த்து சரிப்படுத்தி கொண்டால் நம்முடைய துக்கம் மறைந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். எல்லோரும் கேட்பாங்க, நிறைய பேர் வீட்டில், என் வீட்டில் என் பிள்ளைகள் என்ன கேட்பாங்க, படுத்த உடனே தூங்கிறீங்களே எப்படி அப்படி சொல்லிட்டு. பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட்டால் நம்முடைய தூக்கம் நமக்கு சுகமாக மாறும். இல்லை என்றால் நம்முடைய கண் விழிப்பு துக்கமாகவே மாறிவிடும். இந்த சிந்தனையை மீண்டும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். தூங்கி எழும்பொழுது
புதிதாய் பிறப்பது புதிய நாள் மட்டுமல்ல, புதிதாக பிறக்கும் நாமும் தான். நினைவில் கொள்ளுங்கள், புதிதாய் நாமும் பிறக்கும் பொழுது அந்த நாள் உண்மையிலேயே புதிய நாளாக மாறும். கடந்த காலத்தின் குப்பைகளை சுமந்து செல்ல நாம் ஒன்றும் குப்பை தொட்டி அல்ல. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். வாழ்க மகிழ்வுடன். இந்த தூக்கத்தை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? தூக்கத்தில் ஒரு சில முறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதில் குறிப்பாக நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. என்னென்னா, குப்புறப்படுத்தி தூங்குறது. குப்புறப்படுத்தி தூங்குவதனால நம்முடைய உடல் மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகும். அதிகபட்சமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, இதய அடைப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு அமையும். எனவே குப்புறப்படுத்தி தூங்குவதை நபிகள் நாயகம் அழகாக சொல்லியிருப்பார். தி டெவில்ஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவார். குப்புறப்படுத்தி தூங்குறது சாத்தானின் உறக்கம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அது குப்புறப்படுத்தி தூங்குறத முயற்சி செய்வோம். குப்புறப்படுத்து பயிற்சி தான் செய்ய வேண்டும், தூங்கக்கூடாது. காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி குப்புறப்படுத்து உங்களுடைய கை கால்களை அசைத்து பாருங்கள், உடல் ஃப்ரீ ஆகும். ஆனால் குப்புறப்படுத்து தயவுசெய்து தூங்காதீங்க, உடலுக்கு ஏற்றதல்ல. வாழ்க மகிழ்வுடன்.